ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாகித்யா பியூட்டி பார்லர்லேருந்து லாவண்யா பேசுகிறேன். இது என்னோடய ஃபேஸு பிஃபோர் ஆஃப்டர் போடலான்னு எடுத்தேன். நான் ஜென்ரலாக ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன பண்ணுவேன்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிக்குவேன். ஃபேஸில் வந்து நிறைய டஸ்ட்டு, பிளாக்கேஜ் ஒட்டர்ஸ்லாம் வந்துடுச்சு. ஒரு 1 மந்த் மேலே ஆகிடுச்சா, 1 மந்தில் ஒரு 3 மந்த் கிட்ட ஆகிடுச்சு நான் சரியாக ஸ்கின் கேர் பண்ணி. அதனால் இன்றைக்கி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வெட் டிஷ்யூவால் ஃபேஸ் நல்லா தொடச்சிட்டு, ஏற்கனவே க்ளீன் பண்ண ஃபேஸ் தான், ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் வந்தேன். அடுத்து வந்து கிளென்ஸ் போட போகிறேன். கிளென்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். கிளென்சிங் மில்கோட ஒர்க் என்னென்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயில் கண்டென்ட்டு, டஸ்ட்டு, அந்த இதுக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கிளென்ஸ் பண்ணோன்னா சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக ரிமூவ் பண்ணும். அதுக்காக ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தொடச்சிடணும். இப்போ நான் பண்ணுறது வந்து மினி க்ளீனப் மாதிரி தான். இதுதான் நான் எப்பயும் ரெகுலராக பண்ணுறது. அது மாதிரி ஃபேஸில் அந்த நோஸு, சீக்ஸு, சின் எல்லாமே ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு தொடச்சிடணும். தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு போடணும். ஸ்க்ரப்பு ஒரு ப்ராடக்ட் வந்து சொரன்னு இருக்கும். அதை எடுத்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். இதில் என்ன பெனிஃபிட்னால் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். அந்த பிளாக்கேட் ஒயிட்டர்ஸ்லாம் சில பேருக்கு இந்த நோஸ் மேலே சில ஒயிட்டாக வரும், சில பேருக்கு வந்து கருப்பாக இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது. இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். நான் தொடச்சிட்டு பண்ணுவேன். சில பார்லரில் வந்து துடைக்காமையே அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நான் வந்து தொடச்சிட்டு தான் பண்ணுவேன். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கும். இப்போது ஸ்ட்ரீம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னால், நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ஓப்பன் போர்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகும்போது அந்த ப்ராடக்ட்டு ஸ்கின் மேலே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க டஸ்ட்டு வெளியே வராது. அதனால் வந்து நான் தொடச்சிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஓப்பன் போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது இதான் ஸ்ட்ரீம் மிஷினு. இதால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபேஸில் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸ்ட்ரீம் பண்ணோம்னா அந்த நோஸில் இருக்க அந்த சீக்ஸு, சின்னில் இருக்க அந்த பிளாக்கேஜ் ஒயிட்டர்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி மேலே வரும். இதுதான் அந்த டூல்ஸு. இதால் தான் வந்து அந்த பிளாக்கேஜ் ஒயிட்டர்ஸு, சில பேருக்கு வந்து ஃபேஷியல் பிம்பிள்ஸ்லாம் கூட இருக்கும், நல்லா கட்டியாக வந்திருக்கும். அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் போட்டு விட்ருவோம். இப்போ வந்து அந்த பிளாக்கெட் ஒயிட்டர்ஸ் எடுக்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து நோஸ் மேலே தான் நிறைய இருக்கும், ஒயிட்டாக வரும். அந்த மொனமூக்கில் வந்து பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இது. ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. இது வந்து காட்டனில் வந்து டோனர் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நீடிலால் ஸ்கின்னில் இருக்க அந்த பிளாக்கெட் ஒயிட்டர்ஸை 2 கையும் தான் யூஸ் பண்ணணும். நான் ஃபோன் ஒரு கையில் வச்சிட்ருக்கறதுனால ஒரே கையிலே யூஸ் பண்ணுறேன். நல்லா அழுத்தி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டாக வரும். அதை எடுத்துட்டோம்னா ஸ்கின்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸ்கின்னில் அந்த டெட் செல்ஸ்லாம் எடுத்தோடனே என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபீலிங்கு. அதுக்காக தான் இது பண்ணுறது. ஸ்கின்னில் இந்த சீக்ஸு, நோஸ் மேலே, இந்த அப்பர் லிப்பில், சின்னில், ஃபோர்ஹெட்லலாம் சில பேருக்கு இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த சீக்ஸில் 2 சைடும் நோஸ்லேயும் தான் நிறைய இருக்கும். நோஸ் மேலே தான் நிறைய இருக்கும். அதை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். காட்டனில் எல்லோவாக தெரியும், அதான் வந்து அந்த ஒயிட் ஹெட்ஸு. எனக்கு பிளாக் ஹெட்ஸை விட ஒயிட் ஹெட்ஸ் தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் வெட் டிஷ்யூஸ் வச்சு ஃபேஸ் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு டோனர் லேஸாக போட்டுக்கோல காட்டனில், அதை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருவேன் ஸ்கின்னில் ஃபுல்லாக. ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுன்றதுனால இப்போ ஸ்ட்ரீம்லாம் பண்ணி ஓப்பன் ஃபோர்ஸஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், ஓப்பன் ஃபோர்ஸு. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஜென்டிலாக ஒரு மசாஜ் க்ரீமோ வந்து இல்லைன்னா அதான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ ஃபேஸில் கொஞ்சம் மினுன்னு இருக்கும் பாருங்கள். அது எடுத்த உடனே ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக தெரியும்.
இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேஷியல் மசாஜ் க்ரீம் கொஞ்சம் எடுத்துப்பேன். அதை எடுத்து ஜெல் இருக்கும், அதை கொஞ்சம் மசாஜ் க்ரீம் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டு விட்ருவேன். ஃபேஸ் பேக் போட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகணும். இது எதுக்கு பேக் போடுறதுன்னா அந்த ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்காக. சும்மா நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு எதுவும் சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீம் பண்ணதோட எக்ஸஸாக போயிட்டு டஸ்ட்டு உள்ளே இதுவாகிடும். அதனால் என்ன ஆகணும், ஃபுல்லாக வந்து பேக் போட்டு கவர் பண்ணணும் ஸ்கின்னை. இதை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனவுடனே தொடச்சிடணும். அப்போ வந்து ஸ்கின்னு நார்மலாகிடும். நான் ஃபஸ்ட்லேயே ஒரு பிஃபோர் பேக் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது டஸ்ட்டு டல்னஸ்ஸு, கண்ணு கீழெல்லாம் சர்க்கிள்லாம் ஒரே பிளாக்காக இருக்கும். இப்போ ஆஃப்டர் பிக்கும் வருது பாருங்கள். இது எதனால் இது என்ன பெனிஃபிட்னால், நம்மளுக்கு வந்து டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு ஃபேஷியல் பண்ண டைம் இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 20 மினிட்ஸில் வந்து அந்த க்ளீனப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெளியில் போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா மேக்கப்பு நம்மளா பர்சனலாக போட போகிறோன்னா கூட இந்த மாதிரி க்ளீனப் பண்ணிவிட்டு போட்டோன்னா தான் அந்த ஸ்கின்னில் வந்து அந்த மேக்கப்பு கொஞ்சம் நல்லா ஸ்டே ஆகும். கொஞ்சம் அந்த கேக்கி ஃபீலிங், அதான் நிறையா போட்ட மாதிரி தெரியும். சிலதெல்லாம் சரியாக அப்ளை ஆகாது. அந்த பிரச்சனைக்கெலாம் சரி